சார், ரீசன்ட் டேஸ்ல எல்லா நியூஸ் பேப்பர்லயும் சரி, தமிழ்நாடு முழுக்க ஃப்ரண்ட் பேஜில் நம்ம கார்த்திபுரம் தான் சார். இந்த கார்த்திபுரங்கிறது தமிழ்நாடு முழுக்க ரீச் பண்ணியாச்சு. ஒரே ஒரு விஷயம், நிறைய டெவலப்மெண்ட் இதில் பண்ணி வச்சிருக்கீங்க. இது நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் இது போய் சேரணும் சார். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யாரும் பண்ண முடியாத ஒரு சாதனை. இது நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும் சார். இந்த ஒரு வீடியோ காணொலி மூலயமா எல்லாத்தையும் சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன பண்ண போறீங்க சார்? இப்போ பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் வந்து கார்த்திபுரம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிருந்து அது வெளிநாடும் போயிருக்கும், போகாமல் ஒன்றும் இல்லை. ரீசன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கார்த்திபுரத்தில் ஃபஸ்ட்டு இந்த வெரி பிக் ப்ராஜெக்ட் வந்து சிம்கோங்கிற ஒரு பில்டர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1.5 ஏக்கரால் ஒரு 210 யூனிட் அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கட்டுறாங்க. அது வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில், ஸ்கூலுக்கு நாங்கள் ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வந்து வருதுங்க, ஐடி பார்க். அது வந்து TSCPLன்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து ஒரு 5 மாடி கட்டுறாங்க. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸாக. அது பெரிய ப்ராஜெக்டை வந்து கார்த்திபுரத்துக்குள்ளே வருது. 210 யூனிட் போகக்கூடிய சிம்கோ வந்து இது வரைக்கும் ஒரு 15-20 இடத்துல தமிழ்நாட்டில் போட்டு ரொம்ப பிரபலியமான ஒரு குரூப்பு, சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப்புங்க. அவங்க பார்க்கை வந்து மையமாக, பார்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதை ரொம்ப லைக் பண்ணி டவுனில் கட்டுறதை விட இங்கே கட்டினா தான் வந்து காற்றோட்டம், ஒரு நல்ல ஒரு வாக் போகிறதுக்கு ஸ்பேஸு எல்லாம் இருக்கும். ஸ்கூலும் பக்கத்துலேயே வர்றதுனால இது வந்து வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து வந்து கோயம்புத்தூர் குடியேறவங்களுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து அவங்க எப்படி நாங்கள் ஒரு முனைப்போடு வந்து இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக நினைக்கிறோமோ, அவங்க வந்து இதுதான் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம். கடைவீதிக்குள்ளே கூட்ட நெரிசலில் பொல்யூஷனில் போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைய படிக்கிறதுக்கும், வாக் போகிறதுக்கு, பெரியவங்க இருக்கிறதுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குன்றதை இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து அவங்க வேலையும் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ ரமணி சங்கர், அதாவது சங்கர் அசோசியேட்ஸ் தான் பிளான் ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு 10 நாளில் பிளான் ரெடி ஆகிடும். அது ஒரு 10 மாடி வருது. 10 மாடி வீட்டு ரோடு இருக்கிறதுனால 10 மாடி வருது. 210 யூனிட் 1.5 ஏக்கராவிலேயே வருது வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அதனால வந்து இதுதான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு முதல்ல சக்ஸஸாக பெரிய ப்ராஜெக்ட்டு கார்த்திபுரத்துக்குள்ளே வர்றது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதே மாதிரி ஐடி பார்க்கு 2வது, அது அவங்களும் அப்ரூவலுக்கு உள்ள கொடுத்துட்டாங்க. அது 5 ஃப்ளோர் வருதுங்க. அது 1/4 ஏக்கராவில் 25 சென்ட்ல வந்து அவங்க கட்டுறாங்க. அது வந்து 5 ஃப்ளோர் தனித்தனியாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் விற்கிறதுக்காக அவங்க தனியாக பிளான் பண்ணி பண்றாங்க. அந்த குரூப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களே 80 ஃபீட் ரோட்ல அவங்க ஒன்னா பில்ட் பண்றாங்க. ஸோ ஐடி பார்க்ஸ் வந்துருது. ஸ்கூல் இப்போ முடிய போகுது. அதே மாதிரி 10 ஃப்ளோர்ல அப்பார்ட்மெண்ட் 210 யூனிட். இதெல்லாம் வரும்போது இடமே வேற லெவல்ல கண்டிப்பாங்க. அதுதான் நாங்கள் முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மணிமகடமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றதுடைய நோக்கமே அதுதான். ஏன்னா 80 அடி ரோடு இருக்கிற இடம் 200 ஏக்கர்ல ஒரு லேஅவுட் வந்து அவனாசி ரோடு பக்கத்துல ஃபார்ம் பண்றதுலாம் இது வருங்காலத்துல ஒரு சாத்தியம் இல்லை. அதனால இது ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 200 ஏக்கர் இனிமே யாரும் உருவாக்க முடியாது. அது போக வந்து நிறைய விஐபி வந்து இப்ப பங்களா கட்டுறதுக்காக வந்து இடம் வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய குரூப் வந்து 10 பங்களா கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருக்காங்க. அது ஏன் நான் பேரு வெளியே சொல்லலைன்னா அவங்க சொல்ல வேண்டாங்க, வர்றதை வந்து வெளியில சொல்ல வேண்டாம். அவங்க பெரிய ஒரு மோட்டார் கம்பெனி, மோட்டார் மேனுஃபேக்சர், ஒரு சவுத் இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு தலை சிறந்த நிறுவனம். அவங்க ஒரு 10 பங்களா கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருக்காங்க. அதனால அவங்களுடைய நேமும் பிராண்டை நான் சொல்ல விரும்பல, வாங்கிட்டாங்க. அடுத்த மாதம் அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எப்போ கிளாஸ் பீப்புள் தான் வாங்குறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் 2 இன்ஜினியரிங் காலேஜினுடைய சேர்மன் வாங்கியிருக்காங்க. அவங்களும் எங்களை சொல்ல வேண்டாங்கிறாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து தன்னுடைய வந்து முன்னிலைப்படுத்தி இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்றது விரும்ப மாட்டாங்க. கம்பெனியா இருந்து சேல்ஸ்க்காக இருக்கிறவங்க விரும்புவாங்க. அதனால முக்கியமா பெரிய விஇபி, திருப்பூர் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்காங்க. இது நாங்கள் நினைச்ச மாதிரி லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். ரேஸ் கோர்ஸ் அனதர் ரேஸ் கோர்ஸ்ங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை.
யாருக்குமே இல்லை சார். யாருக்குமே இல்லை. இப்ப நடக்கிற இந்த டெவலப்மெண்ட் பார்க்க ஆசையா இருக்கு. இது யாரெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆகுமா ஆகாதுன்னு சாத்தியம் இல்லாதன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து வாய் மேல கை வச்சு பாக்குறாங்க சார். ரியலா பாத்துக்கிருக்கு டெவலப்மெண்ட் நடக்க. அப்படி இல்லை, எல்லாருமே நம்புறாங்க. ஆமா. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே யாரு வராதுன்னு எல்லாம் யாரும் சொல்லலையே. ஒரு 6 என்ட்ரன்ஸ் வந்து 80 அடி ரோட்ல கோடிக்கணக்காக செலவு பண்ணி 225 அடி நீளத்துக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் சவுத் இந்தியாவில் இது ஒரு புது முயற்சி. 3 தண்ணி டைப் ஆஃப் வாட்டர் கனெக்ஷனும், அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் வாட்டர் லைன் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் கேபிள் ஆகட்டுங்க, எல்லாமே வந்து நாங்கள் பண்ணுறது புதுமையாக பண்ணியிருக்கிறோம். இது வளராமல் போகுது அப்படின்னு சொல்றதுக்குலாம் வாய்ப்புகளே இல்லை. இது சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட போய் பார்த்துட்டு இது என்னங்க வெளிநாடு மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு போகிறோம். அதனால இது ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லை. என்ன வந்து பார்க்கணும், இடத்த வந்து பார்க்கணும். கார்த்திபுரம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் பேசுகிறவங்க, அது அமெரிக்காவாகட்டும், ராமநாதபுரம் ஆகட்டும், ஊட்டி ஆகட்டும், எல்லாத்துக்குமே கார்த்திபுரம்ங்கிறது ரீச் ஆகிருக்கு. பட் கார்த்திபுரத்தில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரியாது. ஒரு 3% தான் பையிங் கெப்பாசிட்டி. 100 பேருக்கு இருக்குன்னா 3 பேர் தான் உள்ள வந்திருக்கிறாங்க, 2 பேர் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 97% ஆஃப் தி பீப்புள் வந்து ஒன்றும் நகருக்குள்ள வரல. கண்டிப்பா வர்றவங்க எல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ரியல் எஸ்டேட்ல கடந்த ஒரு 50-100 ஆண்டுகள்லயே இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி. இதுக்கு ஒரு கொஞ்சம் சொல்லணும்னா 50 வருஷத்துக்கு முந்தைய பொள்ளாச்சி வந்து இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் அப்படின்னு சொல்றது நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கார்த்திபுரம் தான். அந்த 50 ஆண்டு காலத்துல வந்து 50 வருஷத்துக்கு முந்தைய அவங்க வந்து மகாலிங்கம் வந்து டாக்டர் மகாலிங்கம் வந்து அந்த மாதிரி ஒரு நகர பொள்ளாச்சிக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப பெருமைக்கு தகுந்த வகையிலே நம்பர் நல்லா இருக்குது இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஏன் ரியல் எஸ்டேட் தொழில் இதை நினைக்கலைங்கிறது எங்களுக்கு புரியல. அதுக்கு அடுத்தமா திட்டமிட்டப்பட்ட நகரமா வந்து கார்த்திபுரம் வந்து வந்திருக்குது. விரைவில் வந்து இது வந்து ஒரு சிறந்த கட்டிடங்களும் கடைகளும் மார்க்கெட்டிங் ஏரியா எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டு ஹோட்டல்ஸு அத்தனையும் வரக்கூடிய ஒரு புதுமையான நகரமா. ஏன்னா ஸ்பேஸ் அதிகங்க. 200 ஏக்கர் அப்படிங்கிற போது ஒரு நகரத்துல என்னென்ன தேவை அது எல்லாமே ஒரு இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எதுக்கால இருக்குதுங்க. ஐடி பார்க் நிறைய வரப்போகுது. இனிமேல் வந்து எப்படி ஒரு காலத்துல காலப்பட்டி வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து நீலாம்பூருங்கிறது ஒரு ஃபேமஸான இதா வந்து இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அகில உலகத்திலயுமே பேசக்கூடிய ஒரு பொருளாக நீலாம்பூர் ஆயிடுச்சு. ஆமா சார். இப்ப நாங்க சின்ன கோயில் படி சொல்றோம், அங்க உள்ளவங்களே நீலாம்பூரோட growth சொல்றாங்க சார். கேபிஆர் டெக் பார்க் பத்தி நமக்கு தெரியல. இத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல கேபிஆர் டெக் பார்க் வருதா சார்ங்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம எல்என்டி பைபாஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்காரர் கட்டுறாங்க. எல்என்டி பைபாஸ் இவ்வளவு டெவலப் ஆகுது சார். இதெல்லாம் பார்க்கும்போது கார்த்திபுரம் இன்னும் வேற லெவல்ல போகும் சார். பிரைஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணதை விட பயங்கர லெவல்ல இங்க growth ஆகும்னு ரியலா, அதாவது டாக்டர்ஸ் நாலேஜுக்குள்ள ஆட்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத ரொம்ப உணர்றாங்க சார். ரைட்டுங்க. நன்றி சார். தேங்க்யூ சார்.